ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை எப்படி ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைக்கேன். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, திரும்பவும் பழையபடி இருந்த மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி செட்டிங்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை, சைலண்டில் வருதுக்கு. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா ஸோ ரீசெட் பண்ணுறதன் மூலமாக டிஃபால்ட்டாகவே வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி நோட்டிஃபிகேஷன்ஸை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கோர்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போனதுக்கு அப்புறமா ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே தான் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் மேலே கார்னரில் பார்க்கலாம் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரீசெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் ஃப்ரம் யுவர் சாட்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான எல்லா செட்டிங்ஸுமே இந்த இடத்துல ரீசெட் ஆகிரும். ஸோ ரீசெட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸை அதாவது நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு இல்லாட்டி பழையபடி இருந்த செட்டிங்ஸுக்கே நம்ம ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.